அன்னியங்கசையோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவாங் சன்சகே. நான் எல்லாரும் வாங்க நம்ம ஸ்டோரிக்கல்ல பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜங்குக்கோட எஃப்எஃப் மை அரஹன் ஹஸ்பண்ட் பட் ஹிஸ் மேலி லவ் மீ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டுக்காக எல்லாரும் எகர்லி வெயிட் பண்ணீங்களாங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஸ்டோரியில் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும். என்னன்னு தெரில, எனக்கு லைட்டாக வாய்ஸ் சேஞ்ச் ஆகுற மாதிரி ஃபீல். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணதும் அங்கே விருப்பண்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள பலாம் ஸ்டார்ட் பண்ணா. ஜங்குக் தான் பிஏ கிட்ட இந்த கஃபே தானே? ஆமாம் சார். கன்ஃபார்மாக தெரியுமா? கன்ஃபார்மாக தெரியும் சார். இன்னைக்கு தான் மீட்டிங்கா? அந்த கிளைண்ட் வருவார்ல? கண்டிப்பாக வந்துடுவார் சார். இந்த கஃபே தான் சார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உள்ளே வராரு. உள்ளே வந்து இந்த டேபிள் தான் சார். ஓகே, எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் சார். 15 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ளே வரலனா? இல்லை சார், கண்டிப்பாக வந்துடுவார் சார். ஓகே, சீக்கிரம் அவர் வந்துட்டாரான்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே உட்காந்துருக்காரு. அந்த ஷாப்பையே சுற்றி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போது அவரோட ஐஸ் ஒரு செட்டப் இடத்துல ஸ்டெக் ஆகுது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த பிளேஸையே உத்து கண்ணை சிமிட்டி பார்க்குறாரு. அவளா அது? ஜங்குக்கோட ஐஸ் ஃபைட் ஆகுது. ஜங்குக்கோட லிப்ஸில் ஒரு ஸ்மைல் க்ரியேட் ஆகுது. எஸ், அது நீங்கள் தான். உங்கள் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அவங்க உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நீங்கள் அப்ராட் போனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கும் சுத்தமாக எந்த கான்டாக்டுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஃபோனில் கூட அதிகமாக ரீச் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் ஃப்ரெண்டை இந்த காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஜேகே உங்களை பார்த்துடுறாரு. உங்களையே வச்சுக்கன்னு வாங்காமல், கண்ணை கொஞ்சம் கூட சிமிட்டாமல் உங்களையே அட்மையர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஸ்மைலோட. கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. சார், ஜங்குக் சார் கிளைண்ட்டு வந்துட்டாங்க. என்ன இவர் பேசுறது கூட கேட்காம அப்படின்னு பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்க்குற டைரெக்ஷன்லே பிஏவும் பார்க்குறாரு. பார்த்தா என்ன இந்த பொண்ணா அன்னைக்கு சார் அறிஞ்ச பொண்ணாச்சே. இங்கே என்ன பண்ணுது? கூட ஏதோ பொண்ணு கூட வந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், சார் எந்த பொண்ணையை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளைண்ட் கிட்ட தான், சார் மன்னிச்சிருங்க, சாரால் இன்னைக்கு மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியாது. இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாமா? ஏன்னாச்சு? தட்ஸ் பர்சனல் ப்ராப்ளம் சார். ஸோ அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் சார். சாரி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் கிட்ட போய் சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே, பட் நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேவையில்லாமல் இப்படி என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இன்னும் நடக்காது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டு போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் போய் காரில் வெயிட் பண்ணிடுறாரு. பிஏ இங்கே ஜங்குக் தான் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப நேரமாக உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களோட ஸ்மைல் ஜங்குக்கு ஏதோ பண்ணுது. நீங்கள்
இப்படி பேசிட்டு கேஷுவலா திரும்பக்குள்ள ஜங்குக்க பாத்துடுறீங்க. நீங்க வயர்ட் ஐஸ்ல என்ன இவனா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உங்களோட டாக்கை கண்டினியூ பண்றீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கு. நீங்க அகைன் வந்து ஜங்குக்க பாக்குறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஜங்குக்க முறைச்சு பாக்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் ஹேண்ட் ஷேக் பண்றாரு. நீங்க ஜங்குக்க பார்த்து முறைக்கிறீங்க. கோவமா ஜங்குக்க பார்த்து பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டே திரும்பிக்கிறீங்க. இங்க உங்க ஃப்ரெண்டு தான். என்னடி ஆச்சு, யாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறா. பார்த்தா ஜங்குக் தான். எங்க ஃப்ரெண்டுக்கும் ஹலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் ஷேக், அதாவது இந்த ஹேண்ட்ஸால ஹாய்ங்கிற மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்றாரு. ஹாய் அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டும் சொல்றா. அங்களை பார்க்காத, இங்க பார், யாரு பாய் ஃப்ரெண்டா, செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். வாயை உடைச்சிருவேன், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு உன்னை பார்த்து பல்ல காட்டுறான், ஹாய் வேற சொல்றான், பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காண்டி. இங்க பார், வந்ததோ ஒரு பொறுக்கியை மீட் பண்ணன்னு சொன்னல. ஆமா, உங்ககிட்ட ஏதோ பேடா பிஹேவ் பண்ணாருன்னு சொன்னேன். அந்த பொறுக்கியோட அண்ணன் தான், மெயின் பொறுக்கியே இவன் தான். என்னடி சொல்ற, இவரையா? இது இவரா? ஆமா, பார்க்கவே இவ்வளவு ஹேண்ட்ஸமா இவ்வளவு மேன்லியா இருக்காரு. நீ சொல்ற மாதிரிலாம் தெரியலையேடி. பார்த்தா தெரியாது, பேசி பாரு தெரியும். நான் என்ன போய் பேசவா, செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு அது எல்லாமே நல்லாவே தெரியுது, ஜேகே வந்து திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகேயும் நீங்க கேட்குற எல்லாத்தையுமே, சாரி நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நீங்க வாயை திறந்தாலே ஜேகேயை பத்தி பேச ஆரம்பிச்சாலே பொறுக்கி 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 அப்படிதான் சொல்றீங்க. இங்க உங்க ஃப்ரெண்டு தான் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்னடி வாயை திறந்தாலே பொறுக்கின்னு மட்டும்தான் சொல்றேன். ஆமா, இந்த மாதிரி பர்சன் எல்லாம் பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க, வேற எப்படி சொல்லுவாங்க. பார்த்துடி, ஃபியூச்சர்ல இந்த பொறுக்கியும் புருஷன் ஆயிட போறான். வாயை மூடு, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. பார்க்கலாம். அவன் பார்க்கறத பார்த்தா நிஜத்துல நடக்காம போகாது போலயே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னல, நீ கிளம்பு. ஆமா ஆமா, எனக்கு டைம் ஆச்சுப்பா, நான் கிளம்புறேன். நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வா, சாவடிச்சிருவேன். அவன் ஒன்றும் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. சரி சரி ஓகே, நான் சும்மா தான் சொன்னேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபார்மல் ஹக் கொடுத்துட்டு அவளும் அப்படியே கிளம்புறா. நீங்களும் ஜேகே பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த கஃபேயை விட்டு வெளியே வரீங்க. போற உங்களையே ஜேகே சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. அம்மாடியோ, இவ்வளோ கோவமா, கொஞ்சம் கஷ்டம்தான் போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரும் எழுந்து உங்க பின்னாடி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நீங்க ஷாப்பிங் போறீங்க, மால் போறீங்க, அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கறதுக்காக மார்க்கெட் போறீங்க. ஸோ நீங்க இப்பதான் நோட் பண்றீங்க, போற எல்லா இடத்துலையுமே ஜேகே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. உங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நீங்க ஒரு மாதிரி கோவத்திலே ஜேகே பார்த்து மறைக்கிறீங்க. ஜேகே அகைன் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. உங்களுக்கு அது இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீங்க பஸ்ல தான் போறீங்க, ஜேகே உங்க பின்னாடியே ஏறுறாரு. நீங்க வேணுக்கு நீ நல்லா க்ரௌட் அதிகமா இருக்கிற பஸ்ஸா பார்த்து ஏறுறீங்க. ஜேகேக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அவருக்கு சுத்தமா பிடிக்கல அதுல வரவே. ஜேகே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல தெரியுது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததும் உங்களுக்கு சிரிப்பு வருது. நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்குறீங்க. உங்க பின்னாடி ஜேகே இறங்குறாரு. நீங்க ஜேகே பார்த்து முறைச்சிட்டே ஃபார்வர்டா போறீங்க. ஜேகே உங்க பின்னாடியே வராரு. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகுறீங்க. உனக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு சும்மா என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க? ஓ, நான் உன்னை ஃபாலோ பண்றேன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? தெரிஞ்சுமா என்ன அவாய்ட் பண்ற? அதான் அவாய்ட் பண்றேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு சும்மா ஃபாலோ பண்ணிட்டே வர? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். எதுக்கு சும்மா வந்த? இல்லை, உங்ககிட்ட பேசலான்னு. ஏன் கூட எதுக்கு நீ பேசணும்? கொஞ்சம் ஃப்ராங்கா பேசலாமா? என்ன ஃப்ராங்கா பேசணும்? ஐ லவ் யூ. வாட்? ஆமாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்று லவ் பண்ணலாம் சொல்லலை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நம்ம லவ் பண்ணலாம்.
பப்ளிக் ஆச்சுன்னு பார்க்குறேன். இல்லைன்னா வச்சுக்கேன், அவ்வளோதான். நடக்கிறதே வேறு, அசிங்கமாயிடும். ஓ, நானும் பப்ளிக்னு தான் பார்க்குறேன். இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கு. உன்னை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கு. இது மட்டும் பப்ளிக் பிளேஸ் இல்லாமல் ப்ரைவேட் பிளேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இட்டு பிடிச்சி நச்சுன்னு ஒரு கிஸ் பண்ணியிருப்பேன். உங்கள் ஐஸ் ஹைடாகுது. நீங்கள் சிக்கையை பார்த்து முறைச்சிட்டே சே பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் போகிறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காளே. இவ்வளோ கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல. பரவாயில்ல, எங்கே போயிடுப்பறா சிக்கி, அவள் உனக்கு தான், நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே அவர் பேசிக்கிட்டு போகிறவங்களே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்காரு. இங்கே பியேதான் சார். ஷிட், கிளைண்ட்டு இல்லை சார், நான் அவங்கள அனுப்பிட்டேன். அவங்க இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ சாரி. பரவாயில்ல சார். மேடம் என்ன சொன்னாங்க சார்? என்ன சொல்லுவா, பொறிக்கின்னு சொல்லிட்டு போயிட்டா. சார் பரவாயில்ல, இருக்கட்டும், எங்கே போயிடுப்பார பார்த்துக்கலாம். சரி, அவளோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே. பாஸ் சாரி சார், நான் உங்கள் டேபிளில் எப்போ வச்சுட்டேன், நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னீங்க. ஓ ஆமாம்ல, ஒர்க் டென்ஷனில் மறந்துட்டேன். எங்கே சார் போகலாம்? ஆஃபீஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீரா ஆஃபீஸ் தான் போகிறாரு. போய் வேலையா உங்களோட ஃபைல்ஸ் தான் எடுத்து பார்க்குறாரு. பரவாயில்லையே, நல்லா படிக்கிற பொண்ணு தான் போல. கெவின் சார், இவன் நேமில் ஒரு ஆஃபர் லெட்டர், ஜாப் ஆஃபர் கொரியர் பண்ணிவிடு. புரிஞ்சது சார். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பியவும் போகிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஜீவனும் வீட்டில் தான் இருக்கான். இன்றைக்கி அவனுக்கு காலேஜ் கிடையாது, லீவ் தான். ஜீவனும் நீங்களும் வீட்டில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஜீவன் உங்கள் மடியில் படுத்திருக்கான். நீங்கள் ஜீவனோட ஹேரை கேஸ் பண்ணி அப்படியே கொடுத்துட்ருக்கீங்க. 2 பேரும் உட்காந்து ஜாலியாக டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், அம்மா ஏம்மா எத்தனை வாட்டி சொல்கிறது அவள் மடியில் படுக்காதன்னு? ஏன் நான் படுத்தா என்ன? போட்டேன்னா பாரு அறிவு கட்டவனே. நீ என்ன இன்னும் குழந்தையா? அவள் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போகிற பொண்ணு. மாதிரிலாம் பண்ணாத ஜீவன். 4 பேர் பார்த்தா அசிங்கமாக பேசுவாங்க. மா, கண்டவங்க பேசுவாங்கிறதுக்காகலாம் எங்களால் மாறிட்டு இருக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து அவன் படுத்து பழகிட்டான். இப்போ எதுக்கு அவனை அடிக்கிற? வயன் வாய மூடு. முதல்ல ஒன்று சொல்லணும், ஒரு வயசு பொட்ட பிள்ளையா அடக்க ஒடுக்கமாக இருக்க தெரியாது உங்களுக்கு? ஒழுக்கமாக உட்காந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவங்க அம்மா கிச்சனுக்கு போகிறாங்க. லூசு, கீதாவுக்கு வர வர மனசாட்சி இல்லை, வாழிக்குது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் தான் தலையை தேய்க்கிறான். ஐயோ சாரிடா, விடு, நான் ஒன்றும் படுக்கலை. ஜீவன் அது கிடக்குது லூசு, நீ படுத்துக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் வயன் கல்யாணம் ஆகி போயிட்டேண்ணா, உன் மடியில் இனிமேல் நான் படுக்க முடியாதுல்ல. யார் சொன்னா? அதெல்லாம் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆனாலும் எனக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் நீ தானே என் குழந்தை. நிஜமாவா? அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஜீவன் அவனோட ஹேண்ட்ஸை சீக்கில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணை சிமிட்டி சொல்கிறான். பார்க்கவே அவளுக்கு க்யூட்டாக இருக்கும். அச்சோ க்யூட்டாக இருக்கடி என் தங்கமி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சடுக்கு தான் எடுக்கிறீங்க. அவனும் சிரிக்கிறான். அப்போது யாரோ காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் 2 பேருமே ஒரே நேரத்தில் டோரை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்க்குறீங்க. நீங்கள் யாருமே எழுந்து போகவே இல்லை. அகைன் கேட்குது. டோரை பார்த்துட்டு அகைன் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜீவனும் எந்திரிக்கல, நீங்களும் எந்திரிக்கல. இப்போது கிச்சன்லேருந்து தான் ஒரு டம்ளர் பறந்து வருது. நீங்கள் குனிஞ்சிக்கிறீங்க, அது நேராக போய் ஜீவனோட தலையில் அடிச்சிருது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இங்கே உங்கள் அம்மா தான், வயன் எருமை என்னம்மா அதான் சவுண்ட் கேட்குதுல்ல, எல்லாத்துக்கும் நானே வந்து நிற்க முடியும், போய் டோர் ஓப்பன் பண்ணுறி. சரி சரி போகிறேன், கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுந்து அப்படியே ஓடுறீங்க டோர் கிட்ட தான். இப்போ ஓப்பன் பண்ணா யார் நீங்கள்? கொரியர் மேடம். ஓ, யார் பேருக்கு வந்திருக்கு? வயன்கிறது நான் தான். உங்கள் பேருக்கு தான் மேம் கொரியர் வந்திருக்கு. என் பேருக்கா? ஆமாம் மேடம்.
எங்கேருந்து வந்திருக்கு? ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கு. கம்பெனிலேருந்தா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைன் போட்டு அந்த கொரியரை வாங்கிக்கிறீங்க. ஜோன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஜோன் ஜோன் குரூப் இண்டஸ்ட்ரியா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஒரு ஜாப் ஆஃபர் தான். உங்களுக்கு நம்பவே முடியல. இ- என்ன? ஜோன் குரூப்லேருந்து எனக்கு ஆஃபர் லெட்டரா? நானே எழுதி போடலையே. அப் என்னடி இவ்வளோ நேரம் ஆச்சு? யார் இது? அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனும் தலையை தேய்ச்சிக்கிட்டே உங்ககிட்ட வரா. ஜீவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே அந்த லெட்டரை பார்த்துட்டு இருக்கீங்க. இவளுக்கு என்னாச்சு? பேரஞ்ச மாதிரி லெட்டரே பார்க்குறா. யாருடி? என்னாச்சு? என்ன லெட்டர் அது? டேய், ஜாப் ஆஃபர் வந்திருக்குடா. ஓ, அப்படியா? அதுக்கே நீ இப்படி பார்க்குற? ஷோன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. என்ன? ஷோன் இண்டஸ்ட்ரியா? ம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவ கொடுக்குறா. ஜீவனை பார்க்குறான். இதில் என்ன எழுதி போட்டிருப்பா வந்திருக்கும். இல்லைடா, நான் எழுதி போடவே இல்லை. அப்புறம் எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த அந்த லெட்டர் ஃபுல்லாக படிக்கிறான். பையன், என்னடா நீ இதுக்கு போக வேணாண்டி. ஏன்டா? ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, நீ இந்த கம்பெனிக்கு ஒன்றும் ஒர்க்குக்கு போக வேணாம். ஏன் ஏன் இப்படி சொல்கிற? இது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியும்ல, நம்பர் 1 பொசிஷனில் இருக்கு. ஐ நோ, பட் வேண்டாம். நீ வேறு கம்பெனிக்கு வேலைக்கு ட்ரை பண்ணு. பட் நான் ஏன் இதுக்கு போகக்கூடாது சொல்லு. நீ எழுதி போட்டியா? நான் எழுதி போடல, பட் ஆனால் எனக்கு ஆஃபர் வந்திருக்குல்ல. ஒருவேளை காலேஜ்லேருந்து போட்டிருக்கலாம். லூஸ் மாதிரி பேசாத வயன். இது வந்து காலேஜ்லேருந்து போடல, நீயும் போடல. இது தானாக வந்தது. அது எப்படி தானாக வரும்? காலேஜில் ஒருத்தனை அரைஞ்சியே, யாரு? அதான் அந்த யோன்சனோட அண்ணன் சங்குக்கு. நீங்கள் யோசிக்கிறீங்க. இங்கே ஜேகே வந்து உங்களை பார்த்தது, அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டது, அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆமாம், அவனை பற்றி எதுக்கு இப்போ பேசுகிற? அவனோட கம்பெனி தான் இது. என்ன? ஜோன் குரூப் சிஇஓவா? ஆமாம், அவனோட கம்பெனி தான் அது. எனக்கு தெரிஞ்சு அவன் வேணுக்குனே உன்னை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆஃபரை கொடுத்துருப்பான். ஆனால் உங்களுக்கு அப்படி தோணலை. நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் வேணாம் ஏன், அவன் உன்னை கண்டிப்பாக கஷ்டப்படுத்துவான். அதுக்காக தான் இதை அனுப்பியிருக்கான். அவனுக்கு எனக்கு கண்டாலே பிடிக்காது. என் மேலே உள்ள வெறுப்பெல்லாம் உன் மேலே காமிக்கிறதுக்கு தான் இவன் இந்த ஆஃபரை கொடுத்துருக்கான். தயவு செய்து அக்செப்ட் பண்ணாத, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிடா. லூஸு, லைஃபே போயிடும். நீ பைத்தியம், உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். வேண்டாம் வயன், நீ வேலைக்கே போகலனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஜீவன், இது இது என்னோட கனவுடா. நான் போகிறேன். அப்படி என்ன பண்ணிடுவான்? வயன், அப்படி சொல்லாத வயன். அவன் நினச்சா உனக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். வேண்டாம், ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சே நீ அதில் இறங்குறது சரியில்லை வயன். இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே உங்கள் அம்மா தான். என்னடி? யாரு? அம்மா, அது எனக்கு கொரியர் வந்துச்சுமா. கொரியரா? எங்கேருந்து? இது ஜோன் இண்டஸ்ட்ரி தெரியும்ல? ஆமாம், ஏதோ நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த கம்பெனியில் தாம்மா ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. ஆஃபரா? எதுக்கு ஆஃபரு? ஜாப் ஆஃபர் வந்திருக்குமா? வேலைக்காடி? ஆமாம். எழுதி போட்டியா என்ன? இல்லைம்மா, பட் ஆனால் அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கு. சூப்பர் வைனே, உனக்கு ஓகேண்ணா நீ போய் பண்ணுடி, போய் பாரு என்னன்னு. ஆனால் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவனை பார்க்குறீங்க. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் அங்கே வேலைக்கு போக வேணாம். ஏண்டா? எதுக்காக போக வேணாம்? அம்மா, அங்கே வேலைலாம் கஷ்டமாக இருக்குமா, நிறைய வேலைலாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவன் சொல்கிறான். நீ ரொம்ப பார்த்துட்டியோ சொல்கிற? கஷ்டப்பட்டாதான் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க முடியும். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத. நீ ஃபஸ்ட்டு போய் பாரு, அதுக்கப்புறமேட்டு எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இங்கே உங்கள் அம்மாவும் ஜீவனும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போகலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது உங்களுக்கு. ஐயோ போதும், நிறுத்துங்க. போகணுமா வேணாமான்னு நானே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிறேன், எனக்கு குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் கையில் இருக்க அந்த லெட்டரை பிடுங்கிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போகிறீங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி
கட் பண்ணா இப்போது நைட்டு ஒரு 12 இருக்கும். ஜங்குக் தான் அவரோட ரூம் பால்கனி கிட்ட நின்று பேய்கிட்ட தான் இந்த ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டுட்ருக்காரு. அப்போது ஜீவன் ரூம்லேருந்து ஏதோ சவுண்ட் வருது. ஜங்குக் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா ஜீவன் சொல்லிட்டேங்க. இல்லை, யோன்ஷன் ரூமையே பார்க்குறாரு. யோன்ஷன் ரூமில் லைட் எரியுது. ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே யோன்ஷனோட ரூம் டோரை வைடாக ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஜங்குக்கே செம ஷாக்கு. பிகாஸ் ஸ்டடி டேபிளில் உட்காந்து யோன்ஷன் படிச்சுட்டு இருக்கான். ஜேகே ஒரு மாதிரி வைட் ஐஸில் யோன்ஷனை பார்த்துட்ருக்காரு. யோன்ஷன், அண்ணா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். டைம் 12 ஆகுது. இப்போ என்னடா உட்காந்து படிச்சுட்ருக்க? மணி 12 ஆயிடுச்சா? சாரிண்ணா, எனக்கு படிச்சுட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டெஸ்ட் இருக்குது, அதான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, படித்த வரைக்கும் போதும். பேலன்ஸ் காலையிலேருந்து பார்த்துக்கோ. டைம் ஆச்சுல, படு, நாளைக்கு காலேஜ் போகணும்ல. சரிங்கண்ணா. ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் நடந்ததுலேருந்து ஜேகே யோன்ஷன் கிட்ட சரியாக பேசியிருக்க மாட்டார். அன்றைக்கி யோன்ஷனை கூட்டி செம்ம திட்டு. யோன்ஷனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஜேகே யோன்ஷன் கிட்ட முறைச்சு கூட கோபமாக ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. யோன்ஷனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே ஜேகே செய்வார். அந்த அளவுக்கு யோன்ஷன்னா ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஜேகே தான் யோன்ஷனை வளர்த்துருப்பாரு. அவங்க அம்மா அப்பாவை கூட திட்ட கூட அனுமதிக்க மாட்டார். அவ்வளோ பாசமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு கோவப்பட்டு பேசினதும் யோன்ஷனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். இவ்வளோ நாள் வரைக்குமே யோன்ஷன் கூட சரியாக பேசியிருக்கவே மாட்டார். யோன்ஷனே கூப்பிட்டு பேசினாலும் ஜேகே அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவார். அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போது ஜேகே சொன்னதுமே யோன்ஷனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஜேகே தான் யோன்ஷன் கிட்ட வந்து அவரோட ஹேரை செஃபல் பண்ணி கொடுத்துட்டு, நீ நல்ல பிள்ளையாக இருந்தா எனக்கு சந்தோஷம்தான் யோன்ஷன். படித்தது போதும், போய் படு. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் பெட்டில் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. யோன்ஷன், அண்ணா செலவுக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தல, பேய்கிட்ட சொல்கிறேன், வாங்கிக்க. சரிங்கண்ணா. குட் நைட்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அவர் ரூமுக்கு தான் போகிறாரு. ஜேகே ரூமை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டே யோன்ஷன் தான். அவனோட ஸ்மைல் எல்லாமே ஒரு மாதிரி கோவமாக மாறுது. ஏண்டி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்னை முறைச்சு கூட பார்த்தது இல்லடி எங்கள் அண்ணன். அவரையே எனக்கு எதிராக திருப்பியிருப்பேன். விடமாட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவ வயன். என்னை பற்றி தெரியாமல் என் மேலே கை வச்சுட்ட, என்ன ஆக போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவனும் ஒரு மாதிரி க்ரீப்பியாக திங்க் பண்ணிக்கிட்டே படுக்கிறான். ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒன் டே நீங்கள் ஆஃபீஸ் போகிற அந்த டேவும் வருது. நீங்கள் ஆஃபீஸ் அவுட்ஃபிட்டில் ரொம்பவே ஃபார்மலாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. இப்போது ரிசப்ஷனில் தான் எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்கள், யார் நீங்கள்? மை நேம் இஸ் வயன். இங்கே ஆஃபீஸ்லேருந்து ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஓ, வயன் மேடமா? இல்லை, நான் ஜஸ்ட் வயன் தான். தெரியும் மேம். நீங்கள் அந்த ரூமில் வெயிட் பண்ணுங்கள், பாஸ் இப்போ வந்துடுவார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கன்ஃபியூஸ்டாக அவங்க ஒரு ஐடி கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு அப்படியே போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இந்த சைட் ஜேகே சைட் பார்த்தா அவர் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆகி இப்போ மிரர் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. மிரரில் அவர் ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. ஜேகே மைண்ட் ஃபுல்லாக இப்போ உங்களோட தாட் தான், உங்களையே நினச்சிட்டு தான் அந்த மிரர் பார்த்துட்ருக்காரு. இங்கே யோன்ஷன் கேஷுவலாக அப்படியே க்ராஸ் பண்ணியிருப்பான் ஜேகேயோட ரூமை. அப்போது கேஷுவலாக பார்க்கக்குள்ள தான் ஜேகே மிரரே பார்த்துட்ருக்கான். என்னடா என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி யோன்ஷன் தான் அந்த டோர்கிட்டே நின்று ஜேகேவே பார்த்துட்ருக்கான். இங்கே ஜேகே மிரரை பார்த்து சிரிக்கிறான். சிரிச்சு ஒரு மாதிரி உங்களை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு
என்னை தேடி நீயே ஆஃபீஸ் வந்திருப்பல அப்படின்ற மாதிரி மிரர் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன அண்ணன் தனியாக மிரர் பார்த்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இங்கே பேசுகிற ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஜேகேவோட அம்மா தான், டேய் அம்மா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அம்மா, இங்கே அங்கே பாரு, என்ன அண்ணனை பாரு, என்னடா அங்கே பாருமா அப்படின்னு சொல்லி அதாவது ஜேகேவோட அம்மாவோட கழுத்தை திருப்பி காமிக்கிறாங்க. என்னடா தனியாக சிரிச்சிட்டு இருக்கான், பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஜேகேவே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு என் பிள்ளைக்கு தனியாக நின்று சிரிச்சிட்டு இருக்கான், உனக்கு உன் வீட்டுக்கு சீக்கிரமே ஒரு மருமக வந்துருவாமா, இருமா மாடு படிக்காம காலேஜில் என்ன லவ் பண்ணி தெரியுற, ஐயோம்மா நோ இல்லை அண்ணன் சொல்கிறேன், அண்ணனோட சிம்டம்ஸ்லாம் பார்த்தா அண்ணன் யாரையோ லவ் பண்ணுதுமா, என்னடா சொல்கிற, கூடிய சீக்கிரமே உன் வீட்டுக்கு மருமக வந்துருவா பாரு. ஐயோ என் தங்கமே சொன்ன வாய்க்கு சக்கரை தண்டா போடணும், சக்கரெல்லாம் வேணாம் சிலுக்கு காசு வேணா கொடு, சி பொறுக்கி புத்தி போகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் குட்டி அதாவது சவுண்ட் கம்மியாக பேசிக்கிட்டு இங்கே ஜேகேவை பார்க்குறாங்க. அப்படின்ற மாதிரி ஜேகே அம்மா தான். ஜேகே சடனாக திரும்பி பார்க்குறாரு. அம்மா யோன்சன் இங்கே என்ன பண்ணுறீங்க, நாங்கள் பண்ணுறது இருக்கட்டும்னா நீங்கள் தனியாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, அது 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 வந்து ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல ஆஃபீஸ் போகணும் அதான். அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோன்சனும் ஜேகேவோட அம்மாவும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. நம்பிட்டோன்னா சத்தியமாக நம்பிட்டோம், சத்தியமாம்மா நான் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன், ஏன் என்னாச்சு, இல்லை எங்களுக்கு அங்கேருந்து பார்க்கக்குள்ள நீ கண்ணாடியை பார்த்து சிரிச்சு தனியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது, அதான் நான் கேட்டேன். என்ன ஆமாம் எப்போ வந்தீங்க, அது நீ கண்ணாடியில் முன்னாடி நின்று சிரிச்சிட்டு இருக்கும்போதே வந்துட்டோம், அது யாருன்னா அந்த பொண்ணு, ஏதோ பொண்ணா அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லை மா, நம்பாத அண்ணன் போய் சொல்கிறான், கண்டிப்பாக அண்ணன் லவ் பண்ணுறான், அது அது வந்து சொல்லினா, யார் நீ இங்கிட்டேருந்து எந்த மறைக்கிற சொல்லு, யார் அந்த பொண்ணு, டி அது இருக்கு பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆனதை சொல்கிறேன். அப்போது இந்த வீட்டில் சீக்கிரமே ஒரு விசேஷம் நடக்க போகுது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நீ படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இங்கே யோன்சனோட தலையில கொட்டுறீங்க. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோன்சன சொல்கிறான். ஸோ அப்படியே ஃபன்னாக அந்த கான்வர்சேஷன் அங்கே எண்ட் ஆகுது. இப்போ ஜேகே தான் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக உங்களை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வந்துட்டுருக்காரு. இப்போது ஜேகே உள்ள என்டர் ஆகுறாரு. எல்லாருமே எழுந்து நின்று ஜேகேக்கு விஷ் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க பட் ஜேகே யாரையுமே கண்டுக்கவே இல்லை. ஒரு ஃபேஸில் ஒரு கோல்டு லுக், பார்க்கவே பயமாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவரோட கேபினை நோக்கி வாக் பண்ணி போய்கிட்டே இருக்காரு. போகும்போதே நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. உங்களை ஒன்ஸ் அப்படியே நின்று உங்களை பார்க்குறாரு. திரும்பி அவளே தான் உங்ககிட்டே நின்று அப்படியே பார்த்துட்ருக்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பரவாயில்ல வந்துட்டேன், வரமாட்டேன்னு நினச்சேன். வயன் அது அது வந்து கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அகைன் அவர் கேபினுக்கு தான் போயிட்டுருக்காரு. என்ன இவன் வெளியில் பார்க்க வேறு மாதிரி இருந்தான், இங்கே வேறு மாதிரி இருக்கான். வயன் கொஞ்சம் அவசரப்பட்டியோ, ஜீவன் சொல்கிறத கேட்டிருக்கணும். இப்போ வேற கூப்பிட்றானே. மேம் சார் கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி பிஏ தான். தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. மே கமிங் சார். யா ப்ளீஸ் கம் ஓயன். நீங்களும் உள்ளே வரீங்க. குட் மார்னிங் சார். அதான் வெளியே சொன்னீங்க, எத்தனை வாட்டி சொல்லுவேன். சாரி சார். ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி, இட்ஸ் ஓகே ப்ளீஸ் சிட். இட்ஸ் ஓகே சார். பரவாயில்ல பரவாயில்ல உட்காரு, எவ்வளோ நேரம் நிற்பேன். தேங்க்யூ சார். ஓகே சார், நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் வந்துடுறேன்.
நீங்கள் பிஏவை பார்க்குறீங்க, அவர் வெளியே போயிட்டாரு. நீங்கள் வெளியே போகிற பிஏவே பார்த்துட்ருக்கீங்க. ஹலோ சார், என்ன அங்கே பார்த்துட்ருக்க? ஏன் உனக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணுமா? நோ சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னோட ஃபைல் சார், உன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்பயே பார்த்துட்டேன். அப்போ வேணாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உட்காந்தே தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 5 minutes ஆகுது. சார், என்ன ஏன்? இல்லை, என்னோட ஒர்க் என்னன்னு சொல்லவே இல்லை. ஒர்க் தானே, என்ன ஒர்க் கொடுத்தாலும் செய்வியா? செய்வேன் சார். என்ன லவ் பண்ணும் முடியுமா? சார், அது ஒன்றால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், வெயிட் பண்ணு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆளை பாரு, துருக்கி. இது ஜேகே காதில் விழுது. வயன், சார், தனியாக இருக்கக்குள்ள நீ எப்படி வேணாலும் பேசிக்கோ, பட் ஆஃபீஸில் அப்படிலாம் பேசாத. ஸ்டாஃப் முன்னாடி நல்லா இருக்காது. நான் எதுவும் சொல்லலை சார். நீ இப்போ என்னை போறீங்கன்னு சொன்னது என் காதில் நல்லா விழுந்தது. அது சார், நான் உங்களே சொல்லலை. போய் சொல்லாத வயன், நீ யாரை சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்குது, தாராளமாக நீ சொல்லிக்கோ. ஆனால் தனியாக இருக்கும்போது சொல்லு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜேகே தான், சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனுக்கு கால் பண்ணுறாரு. சொல்லுங்கள் சார், சாக்லேட் மில்க் ஷேக் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே சார். பட் சார், நீங்கள் டயட்டில் இருக்கீங்க. எனக்கு இல்லை, வேற யாருக்கு சார்? என்னோடய ஒய்ஃப்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கட் ஆகுது. நீங்கள் ஷாக்கிங்காக ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன ஒய்ஃபா? அடப்பாவே, ஒய்ஃபை வச்சுக்கிட்டே தான் எனக்கு ரூட்டை விட்டுட்டு இருந்தியா துருக்கி அப்படின்ற மாதிரி மனசுலே நினச்சிட்டு இருக்கீங்க. பார்த்து வயன், 2 உருண்டு கீழே விழுந்துற போகுது. எதை கண்ணை சொன்னமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜேகே அவர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஆஃப்டர் ஒரு 5 minutes கழிச்சு ஜேகே ஆர்டர் பண்ண மில்க் ஷேக் வருது. சார் வைங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறாரு. ஒரு நிமிஷம், எனக்கா? எனக்குலாம் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தவங்களை பார்த்து சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ உங்களை பார்த்துக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஹலோ சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆனால் நான் உனக்கு தான் ஆர்டர் போட்டேன், குடி. எனக்கு வேண்டாம். என்கிட்ட கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி ஆர்டர் போடலாம்? ஏன்டி இதுக்கெல்லாமா உன் பர்மிஷன் கேட்க முடியும்? நீ காலையில் சாப்பிடல, எவ்வளோ நேரம் பசியாக இருப்ப? ஒர்க் பண்ண வேணாமா? அதுக்கு தான் சாப்பிடு. அப்பெல்லாம் இல்லையே, நான் சாப்பிட்டேனே. யார் சொன்னா உங்களுக்கு நான் சாப்பிடலன்னு? ஹலோ, நான் மாஃபியாடி, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சாப்பிடலன்னு ஒழுங்கு எடுத்துக்கூடி. எனக்கு சாக்லேட் பிடிக்காது. உனக்கு சாக்லேட் பிடிக்காது. என்கிட்டே கதை சொல்கிற பார்த்தியா? உன்னோட ஃபேவரேட்டே சாக்லேட் தான். சாக்லேட் உனக்கு பிடிக்காதா? அது எனக்கு வேணாம் சார். என் மனசில் எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. உன் மனசில் அப்படி ஏதாவது இருக்கா? எது? இல்லையே, அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. அப்போ என்ன பிரச்சனை? குடிக்கலாமே. அப்புறம் என்ன பிரச்சனை? அதோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து குடிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை வைக்கிறீங்க. ஜேகே உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே எட்ட போகிறீங்க. என்ன, எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? அது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபிங்கரால் உங்கள் லிப்ஸை வைப் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸ் மேலே சாக்லேட் ஒட்டி இருக்கும், அதை அப்படி வைப் பண்ணி காமிக்கிறாரு. ஓ சரி, ஓகே, அதை எடுத்துட்டிங்களா? தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. அவரும் போய் அவர் சேர்லேயே உட்காந்துக்கிறாரு. இப்போது அவர் அந்த ஃபிங்கரை அவர் மவுத்குள்ளே வச்சு சக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சார் ஸ்டாப் இட், என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு எதுக்கு உங்கள் ஆஃபர் லெட்டர் போட்டீங்க? உங்கள் இன்டென்ஷன் தான் என்ன? ஐயோ சாமி, தெரியாமல் அன்றைக்கி உங்களை அடிச்சிட்டேன். எதுக்கு இப்படி சும்மா பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை நான் டார்ச்சர் பண்ணலடி, லவ் பண்ணுறேன். ஹலோ மிஸ்டர்,
மரியாதையாக பேசுங்க. இந்த வாடி பொடியெல்லாம் பேசுகிற வேலை வேணாம். அப்புறம் எனக்கு இந்த வேலையும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபைலை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களே பார்த்து ஜேகே சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ். அன்யோ.